மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய அன்றாட உணவின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு 2 வாழ்வின் படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கின்றார். ஒன்று இறை நம்பிக்கை, மற்றொன்று நாம் வாழ்க்கையிலே இறை பிரசன்னத்தை உணர முடியும் என்பதையும் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். இந்த தொழுகை கூடத்திலே கூன் விழுந்த பெண் 18 ஆண்டுகளாக அங்கு அந்த தொழுகை கூடத்திலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். பல நபர்கள் அந்த தொழுகை கூடத்திற்கு செல்கின்றார்கள். ஆனால் அவருக்கு எந்த ஒரு உதவியும் யாரும் செய்ததாக அங்கு பதிவு செய்யப்படவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த தொழுகை கூடத்திற்கு சென்ற பொழுது அந்த கூன் விழுந்த நபரை பார்த்து அவரை குணப்படுத்துகின்றார். இங்கு நாம் போற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், 18 ஆண்டுகள் இந்த பெண்மணி தொழுகை கூடத்திற்கு தினமும் வந்து கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக இன்று என்னை இறைவன் ஆசீர்வதிப்பார் என்ற இடைவிடா நம்பிக்கையோடு அவர் தொழுகை கூடத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதே போன்ற உதாரணங்களே நம்முடைய அன்றாட வாழ்விலும் பார்க்கலாம். வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு பல நபர்கள் நடந்து செல்கின்றார்கள், திருயாத்திரை மேற்கொள்கின்றார்கள், திருப்பயணம் மேற்கொள்கின்றார்கள். பல நேரங்களிலே அவர்கள் வேண்டிய வேண்டுதல்கள் கிடைக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த இறை நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. 18 ஆண்டுகள் கூழ் விழுந்த நிலையில் இருந்த அந்த பெண்மணிக்கு இறைவன் இயேசு அவரை சந்தித்து குணப்படுத்துகின்றார். நல்லதொரு உதாரணம் புனித மோனிகா, புனித அகுஸ்தின். தன்னுடைய மகன் மனமாற வேண்டும், இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக 18 ஆண்டுகள் தன் மகனுக்காக புனித மோனிகா ஜெபித்ததனுடைய வெளிப்பாடு நமக்கு திருச்சபைக்கு அழகான ஒரு புனிதர், மறை வல்லுனர் புனித அகுஸ்தினார் கிடைக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, எல்லா நிலையிலும் எச்சூழலிலும் இறை நம்பிக்கை நாம் இழந்து விடக்கூடாது. இறைவனினுடைய கடைக்கண் பார்வை நம் மீது கண்டிப்பாய் விழும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த கூனிக்குரியவர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களை நிமிரச் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த தொழுகை கூடத்திலே அந்த கூன் விழுந்த பெண்மணியை பார்க்கின்றார், அவரை தொட்டு குணப்படுத்துகின்றார். ஆனால் அவரை நிமிரச் செய்த பொழுது அவருக்கு ஒரு பெருமிதத்தை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். யாராவது எனக்கு செவி சாய்க்க மாட்டார்களா? யாராவது என்னை பார்க்க மாட்டார்களா? யாராவது என்னை தொட்டு அரவணைக்க மாட்டார்களா என்று இந்த கூனி குறுகி இருக்கக்கூடிய நிலையில இருக்கின்றார்கள். ஏனென்றால் வெளியிலே அவர்களால் வர முடியவில்லை. ஒரு பக்கம் குற்ற உணர்வு, இந்த சமூகம் என்னை என்ன நினைக்குமோ என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களை, ஏக்கத்தோடு பல நபர்கள், பல இளைஞர்கள் இயேசுவுக்காக, இயேசுவை போன்ற நபர்கள் என்னை வந்து தொட்டு என்னை நிமிரச் செய்ய மாட்டார்களா என்ற ஒரு எதிர்நோக்கோடு அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மிக பெரிய தடையாக இருந்தது சட்ட திட்டங்களும், சமூக கலாச்சாரங்களும், சமூக சூழல்களும். அன்புக்குரியவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம், இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஓய்வு நாளாக இருந்தாலும் 18 ஆண்டுகளாக அந்த கூன் விழுந்த நிலையில இருந்த பெண்மணியை தொட்டு குணப்படுத்தி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிமிர்ந்த நிலையை உருவாக்கினாரோ, அதுபோல நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களை நாம் அவர்களுடைய குரலுக்கு செவிசாய்த்து அவர்களை தொட்டு நிமிரச் செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இயேசு இன்று நமக்கு கொடுக்கின்றார். முயற்சிப்போம். இறையாசிர் நம்மை வழி நடத்தட்டும். என்னாலும் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, உயர்த்தி நிமிர்த்துகின்றவர்களாக வாழ முயற்சிப்போம். இறையாசிர் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.